Hello family members, welcome back to my channel. Like, comment, share, subscribe my Hello family members, welcome back to my channel. It's my Life Explore Vlogs. Once again, please keep my video, like, comment, share, subscribe to channel. Once again, wish you a happy Sunday. இப்போ நம்ம சண்டே பேசலாம். எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலத்தில் லொக்கேட் ஆகியிருக்க திம்மம் ஹில்ஸ் தான் போயிட்டுருக்கோம். குன்னூர், கோத்தகிரி அந்த மாதிரி சுற்றுறவங்களுக்கு இந்த ஹில் ஸ்டேஷன் ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த திம்மம் ஹில்ஸில் மொத்தம் 27 ஏர்பென் பென்ஸ் இருக்குது. இதை ரைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு இயர்லி மார்னிங் கிளம்புனா தான் அங்கே கொஞ்சமாவது ஜில்லுன்னு இருக்கும். அங்கே பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சன் ரைஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்தால் போகிற வழி எல்லாமே சைடில் ரெண்டு சைட்லேயும் ட்ரீ ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நேச்சராக நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது மலைக்கு பின்னாடி சன்ரைஸ் ஆகிறத பார்த்துட்டே நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஹில் ஸ்டேஷன் செக் போஸ்ட்டு கரெக்டாக 6 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. 6 மணிக்கு முன்னாடியே போக முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் போகும்போது கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், கொக்கரக்குண்டி ஊர் பேரே வித்தியாசமாக இருக்குல்ல. இந்த ஊர் நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போதோ இல்லை காலேஜ் படிக்கும் போதோ இல்லை ஹாஸ்டல் பசங்களாம் தெரியல, யாரோ ஒருத்தன் இந்த ஊர்லேருந்து வந்தான், அவனை செம்மையாக கலாச்சாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஊரில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செக் போஸ்ட்டில் செக் பண்ணுவோம் என்னன்னு தெரியல, பெரிய வண்டியெலாம் நின்றுருக்கு, எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க, க்யூவில் நின்றுருக்கானுங்க. என்கிட்ட வேறு இன்சூரன்ஸ் பொல்யூஷன்லாம் இல்லை. யாரும் நிறுத்த மாட்டான் போலயே. இப்போ யார் ரகுமான மாறிட்டான், இன்னும் கொஞ்ச நாள்ல ஹிப்ஹாப் தமிழ் ஆதியா மாறிவான், நான் கொலகாரனா மாறப்போறேன். நான் இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு ட்ரைவ் பண்ணுறது இதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு இதில் எப்படின்னு தெரில. ஆனால் நான் வரும்போது போலீஸ் நிறுத்தலை, எதுவும் கேட்கல. நான் அப்படியே சைடில் வந்துட்டேன். ஸோ நீங்கள் வரும்போது பார்த்து வாங்க. அங்கே பாருங்கள், மான். நீங்கள் இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு இயர்லி மார்னிங் வந்தால் டெஃபினட்டாக நீங்கள் மான் பார்க்கலாம். நீங்கள் அந்த ஏர்பென் பெண்டு ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 90 டிகிரி சுற்றி பார்த்துட்டே வாங்க. நான் சொல்கிறேன்னு சுற்றி பார்த்துட்டு காட்டுக்குள்ளே விட்றாதீங்க. கமான் காய்ஸ், இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் பிளாக் மாட்டியிருக்கு. இப்ப பாரு, எங்க விட்டு அடிக்கிறேன் பாரு. இன்னைக்கு சரியான வெறியில கடை ஓட வெட்டுதா. ஓட வெட்டுறது பாத்துக்கிறியா? அதான் ஓட வெட்டுறது பாத்துக்கிறியா? இன்னைக்கு பாக்க போறேன். இந்த ஹில் ஸ்டேஷனில் மோஸ்ட்லி
ஹெவி டன் லாரி தான் வருது. ஸோ நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். நான் ட்ராவல் பண்ணும்போது நான் ஒருத்தன் தான் பைக்கில் போயிட்டு இருந்தேன். இதெல்லாம் என்னை சுற்றி ஃபுல்லாக லாரி தான் இருந்துச்சு. இந்த லாரிலாம் போகிறதுக்காகவே இந்த ஹில் ஸ்டேஷன் கட்டின மாதிரி இருக்குது. ஃபுல்லாக அதான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. மேட்டுப்பாளையத்தில் இருக்கவங்களுக்கு எப்படி குஞ்சப்பனையோ அதே மாதிரி தான் சிறுமுக சத்தியமங்கலம் அவங்களுக்கெல்லாம் இந்த திம்பம் ஒரு செம ஸ்பாட்டுங்க. இங்கே மட்டும் கொஞ்சம் ஜில்னஸ்ஸு மிஸ்டலாக வந்துன்னா வேறு லெவல் ஸ்பாட்டாக இருக்கும். கொஞ்சம் மிஸ்ஸாக இருந்தால் அந்த ஆம்னிக்காரன் ஆம்புலன்ஸில் தாங்க போயிருக்கணும். ஸோ வளைவில் எப்போவுமே முந்தாதீங்க, கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஓர் நடுவினில் ஓர் தெருவினில் மிதவெயில் எழில் மித வெளிச்சத்தில் மழை வரும் என உனை தரும் என அண்டத்தின் என்னென்ன நீ அமைத்திடும் வீட்டுக்குள்ள பூச்செடிகளை பூக்களை சுருள்முடியுடன் இருமகங்களை இறைவணங்கிட இமை நிறைந்திட கடவென கவிதைகள் என கதை வளர்ந்ததும் அவள் வளர்ந்ததும் மறுமுறை இருமுறை உன் பிறவியை கிடைக்கணும் அவர்களுக்குமே உன்முகம் கொண்ட இருமகங்களை இறைவணங்கி அனைவரும் அழகிய சுயப்படங்களை எடுக்கவே பக்கத்தில் நான் படுக்க வழி சொல்லமா ரத்தத்தில் பெத்தெடுக்க இது வீடுமா. பாட்டு இருக்கிற பாட்டை மறக்கடிச்சிருவீங்க போலடா. எனக்கே லிரிக் மறந்து போல. நீங்கள் இங்கே ஃபேமிலியோடு வரணும்னு பிளான் பண்ணிங்கன்னா இங்கே 2 கோயில் இருக்குது. ஓதிமலை முருகன் கோயில் இருக்குது, வரவழியிலே இருக்குது. அதுக்கப்புறம் பண்ணாரியம்மன் கோயில் இருக்குது. இன்னொன்று இருக்குது, திம்பத்துலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் வரும். இந்த சைனாக்காரங்க கட்டின கோயில் மாதிரி இருக்கும். அது பேர் என்னன்னு தெரில எனக்கு கரெக்டாக. இங்கேருந்து 35 கிலோமீட்டர் கரெக்டாக வரும். நான் அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்கள் போனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், சிங்கவால் குரங்குகள். இது நான் சோட்டா பீமில் பார்த்துருக்கேன். வவுசி பூங்காவில் பார்த்தேனான்னு தெரியல கோயம்புத்தூரில். ஆனால் நான் இவ்வளோ பக்கத்தில் இந்த குரங்கை இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நீங்கள் இந்த ஹில் ஸ்டேஷன் வந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு முக்கியமாக இயர்லி மார்னிங் போங்க, இல்லைனா ஈவினிங் போங்க. ஏன்னா மதியானம் போனீங்கன்னா செமையாக வெயில் தான் அடிக்கும். பாருங்கள், நான் கீழே இறங்கும்போது 10 மணி கூட ஆகலை, எப்படி வெயில் அடிக்குது பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இயர்லி மார்னிங் வர பாருங்கள். நான் ரிட்டன் கீழே இறங்கும்போது அந்த பாகுபலி படத்தில் தமனா மேலே பட்டாம்பூச்சிலாம் பறந்துருக்கும்ல, அதே மாதிரி நான் ரிட்டன் இறங்கும்போது ஃபுல்லாக பட்டாம்பூச்சி தாங்க. ரொம்ப ட்ராவல் ரைட் பண்ணுறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சுச்சு. நான் எத்தனை டைமோ குன்னூர், கோத்தகிரி, ஊட்டிலாம் ஏறி இருக்கேன். ஆனால் இந்த ஹில் ஸ்டேஷன் என்னைய ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ காணும் இன்பம் யாவும் நாளை ஒரு அர்த்தம் காட்டுமே.
நினச்சி சந்தோஷப்படுற மாதிரி நல்ல மெமரிஸை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். இத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் லைஃப் எக்ஸ்ப்ளோர் vlogger. Love you all. Bye.